எழுதிய வாசகங்கள் 16ஆம் நூற்றாண்டு இந்திய மக்களுக்கு கொடுக்க பைபிள் இல்லை. 16ஆம் நூற்றாண்டு 17, 18, 19ஆம் நூற்றாண்டு இப்படி கடந்துவிட்ட நூற்றாண்டுகளில் இந்த புத்தகங்கள் அவங்க பாஷையில், அவங்க மொழியில் தயாரித்து பிரிண்ட் பண்ணப்பட்டு, அந்த காலத்தில் இந்தியாவில் ரொம்ப விசுவாசிகள் கிடையாது. ரொம்ப பாடுகள் மத்தியில் தயாரிக்கப்பட்டவைகள். கல்கத்தாவில் சராம்பூரில் இருந்த மிஷனரி 19 இந்திய மொழிகளில் அவர் மொழிபெயர்த்தார். அவர் எப்படி மொழிபெயர்த்தாரா? ஆங்கில பைபிள் அவருக்கு முன்னால் திறந்திருக்கும். இப்படியே கிட்டத்தட்ட 19 நோட்டை வச்சிருப்பாராம். ஒவ்வொரு வரியையும் அந்த ஆங்கில பைபிளில் படிச்சுட்டு 19 மொழியிலையும் மொழிபெயர்த்து 19 நோட்டில் எழுதினாங்க. ஒரே நேரத்தில் கல்கட்டா, சராம்பூர் வாழ்ந்த மிஷனரி 19 மொழியில் மொழிபெயர்த்திருந்தார். ஒரு ஆண்டு அவர் ஒரு ஆலய ஆராதனை செய்ய போயிருக்கும் போது அந்த பிரஸ்த கொடூரமான இந்தியர்கள், இந்தியாவில் நான் நினைக்கிறேன் அப்போ பிரஸ் கிடையாது, அவர் இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்தார். அந்த 19 மொழிபெயர்த்த அத்தனையும் எரித்து விட்டார்கள். அவர் ஊழியம் செய்து இருக்கிற இடத்துல ஜனங்கள் ஓடி வந்து, ஐயா உங்கள் பிரஸ் எரியுது. அவர் ஓடி வந்தார். அந்த 19 மொழிபெயர்த்த அந்த பைபிள் அப்படியே எரிஞ்சிட்டியா? அப்போது அந்த நெருப்புக்குள்ள போய் அந்த பைபிள் மொழிபெயர்த்த காப்பிகளை காப்பாற்ற முடியல, எல்லாம் எரிஞ்சிச்சு. ஒரிஜினல் பைபிளை எரிஞ்சிச்சு. அவர் அப்படியே இந்த அக்கனிக்குள்ள நின்று மேலே பார்த்தார். தனியாக எழுதிட்டு 19 பைபிள்னு யோசிப்பாங்க. அந்த சாம்பல்ல நின்று அந்த வெள்ளியம் கேரி, இயேசுவே நான் இப்போதே மறுபடியும் மொழிபெயர்க்க போறேன் என்று ஜெபித்து விட்டு பக்கத்து வீட்டில் போய் இருந்து அவர் மறுபடியும் வேகமாக இரவு பகலாக முடிச்சிருது. இந்தியாவில் உள்ள 19 மொழிகளில் மொழிபெயர்த்து பிரிண்ட் பண்ணி ஏராளமான ஊழியர்களுக்கு கொடுத்தார். அதை நினைக்கும் போது இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்
தயாரித்த பழைய தேவ வசனங்கள் இங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் நமக்கு தெரியல. அவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கார். வில்லியம் கேரி மொழிபெயர்த்த 19 மொழிகளின் வேத புத்தகம் இந்த இடத்துல இருக்கு. தூதர்கள் இங்க உலாவுறாங்க. இந்த வேத வசனங்களை ஒரு நோக்கத்தோடு இங்க வச்சிருக்காங்க. இந்த பட்டணத்து மக்கள் இதனுடைய மகிமையான நோக்கம் நிறைவேற கர்த்தர் பயன்படுத்துவார். பேரன்பர் கையர் கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு ஆகல. பனையடிப்பட்டி என்ற, நான் நினைக்கிறேன் இங்கிருந்து ஒரு 8 மைல் தூரத்தில் எந்த ஊரும் இல்லாத ஒரு காடு, கால்ராவில் அந்த காட்டுக்குள்ள மரித்தார். அவருடைய உடன் ஊழியர் ரெவரண்ட் எர்பி, அவர் இங்கிலாந்திலிருந்து வந்தவர். அவர் 28வது வயதில் இறந்தார். கரெக்டாக ஒரு 10 மாதம் தள்ளி ராகுலாந்த் ஐயர் அதே இடத்துல மரித்தார். 3 பேருடைய கல்லறையும் அந்த பனையடிப்பட்டியில் அவங்க சரீரங்கள் புதைக்கப்பட்டு, பேரன்பர்க் மிஷனரி வாழ்ந்த மண்ணில் மரித்தார். அதுபோல இங்க வைக்கப்பட்டிருக்க இதெல்லாம் எழுதினவங்க ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அதை எழுதினாங்க. இந்த பட்டணத்துக்கு இதெல்லாம் ஆசீர்வாதம். வாஞ்சியோடு படிக்கணும். இங்க இருக்க ஆராய்ச்சி, வேத வசன ஆராய்ச்சி இன்னும் அநேக நூற்றாண்டுகள் பயன்படணும். இதே பேரன்பர்கில் அவர் ஆரம்பித்த ஸ்கூல்ல அவருடைய பிள்ளைகள் இதே ஊர்ல படிச்சாங்க. அவர் மரிப்பதற்கு முன்னால அந்த 2 குழந்தைகளையும் ஷிப்ல கொண்டு போய் ஜெர்மன் தேசத்துல 2 குழந்தைகளையும் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு இங்க வந்த இடத்துல கால்ராவில் மரித்தார். இப்படி தங்கள் குடும்பத்தை, தங்கள் பிள்ளைகளை, தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்ம நாட்டில் வேலை செய்தாங்க, ஊழியம் செய்தாங்க. அருமையானவர்களே, இது பரிசுத்த பூமி.
இந்த ஊரில் சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் நாங்கள் நாடகம் மூலமாக சுவிசேஷத்தை சொல்லும்போது ஒரு பெருங்கூட்டம் அந்த சிவன் கோயிலில் எங்களை சூழ்ந்து விட்டார். அப்போது ஒருவன் ஒரு செங்கலை கையில் எடுத்துட்டான். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசுவை சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கேன்னா ஒருவர் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த சிலுவையில் தொங்கும் காட்சி அந்த சிவன் கோயில் ஒரு வாலிபன் அந்த செங்கல் எடுத்து இயேசு கிறிஸ்துவ நடிக்கிறாரே அங்கே எரிஞ்சான். என் மேல ஒருத்தன் எரிஞ்சான். சுட்ட செங்கல் அப்படி என் கையை அப்படி உரசி எனக்கு அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு வயதான மனிதர் என் கைக்கு கீழே என்னையே பார்த்தபடி சத்தியத்தை கேட்கிறார் அந்த ஆளு. ஆனா அது என்னை உரசி அவர் மேல விழுந்த போது இந்த தலை அப்படியே கீறிட்டு ஒருத்தன் சத்தமா சொல்றான், எல்லாம் உங்க அப்பா தலையை உடைச்சிடாங்க கத்துறான். நாங்கள் அந்த முதியவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம். அந்த இடத்துல நான் நினைக்கிறேன் ஒரு 300 பேர் சத்தியத்தை கேட்டாங்க. இந்த ஊரில் என்னை கொல்ல அநேகர் முயற்சி தான். இந்த 84 வயசுலையும் கடவுள் என்ன உயிரோடு வச்சிருக்கார். இந்த இடத்துல இந்த பொக்கிஷங்கள் பயன்படுத்தப்படணும். கர்த்தர் அந்த சகோதரனை அழைத்து இதை நீ செய் என்று கட்டளையிட்டிருக்கிறார். நிச்சயம் இது ஆசீர்வதிக்கப்படும். இதை தேடி பார்க்க அநேக நாடுகள்ல இருந்து வருவாங்க. இந்த பொக்கிஷம் இன்னும் சில தலைமுறைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அருமை சுரண்ட தேவ மக்களே, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களே, இந்த நாடு இயேசு அறியணும், தேவராஜ்யம் வரணும். அதுக்கு இந்த இடம் தேவன் நியமித்திருக்கிறார். அருமையான சகோதரனை, உங்களுடைய முயற்சி வீணாகாது. இன்னும் அநேகர் இதை பயன்படுத்துவாங்க. கர்த்தர் உங்களை வாலாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 53 ஆண்டுகளாக இந்த நாட்டில் 40,000 ஊர்ல நாடகமா இந்த பைபிள் சரித்திரத்தை, வேத சரித்திரத்தை 40,000 கிராமத்தில்
நாங்கள் டப்பிங் பண்ணி கர்த்தரை சொல்லிட்டு வரோம். இது தேவனுடைய பணி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக ஏராளமான மக்கள் தேவராஜ்யம் வருவாங்க. உங்களுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த ஊருக்கு சமாதான செய்தி சீக்கிரம் கிடைக்கட்டும். மறுமலர்ச்சி ஆகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்காகவும் ஜெபம் பண்ணும். தயவாக அநேக RSS கூட்டம்